ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சூர்யாஸ் கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சின்ன வெங்காய பச்சை மிளகாய் மண்டி எப்படி செய்கிறது தாங்க பார்க்க போகிறோம். எப்போவாவது நல்ல வாய்க்கு ருசியாக நாக்குக்கு இதமாக ஏதாவது குழம்பு சாப்பிட்ணுன்னு தோணும்போது கண்டிப்பாக இந்த குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். புளிக்குழம்பு பிடிக்குங்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இப்போ இந்த மிளகாய் மண்டி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு 100 கிராம் பச்சை மிளகாய் எடுத்துக்கலாம். மிளகாய் நீங்கள் வாங்கும்போதே காரம் குறைவான மிளகாயாக இதுக்கு சூஸ் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி இந்த மாதிரி பெரிய மிளகாய்னா உங்களுக்கு அவ்வளோவா காரம் இருக்காது. இப்போ 100 கிராம் மிளகாய்க்கு 25 கிராம் புளி எடுத்துக்கோங்க. பெரிய லெமன் சைஸ் புளி இருக்கும். இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கூட 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இதை ஊற வச்சுக்கலாம். புளி அப்படியே ஊறட்டும். இப்போ மிளகாயை நல்லா கழுவிட்டு காம்பை எடுத்துட்டு இந்த மாதிரி எல்லா மிளகாயும் 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கிராஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அடுத்ததான் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கலாம். இதில் 1 டீஸ்பூன் அரிசி சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 டீஸ்பூன் உளுந்து சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை லேசாக செவக்கிற அளவுக்கு வறுத்தெடுத்துக்கலாம். வெந்தயம் கரிஞ்சு போயிடாமல் இளஞ்சூட்லேயே நல்லா வறுத்தெடுத்துக்கோங்க. வெந்தயம் கரிஞ்சிருச்சுன்னா குழம்புல ஒரு கசப்பு தன்மை தெரியும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு. இதை ஒரு மிக்சி ஜாரில் மாற்றிட்டு நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா நல்லா ஃபைன் பவுடராக இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போது கடாயில் ஒரு குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் இல்லை கடலெண்ணெய் கூட நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இப்போது எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க மிளகாயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்ல ஒரு 2 நிமிஷத்துக்கு தொடர்ந்து வதக்கி விடுங்க. மிளகாய் நல்லா எண்ணெயிலேயே வதங்கிடணும். அப்போ தான் காரம் இருக்காது. இது கூடவே இப்போ 20 சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 6-7 பல் பூண்டு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும். இது கூட 1 டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து வதக்கும் போது சீக்கிரமாக வதங்கி வரும். இப்போது நம்ம இதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பாருங்கள் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வந்துருச்சு. சேர்த்துட்டு இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது இதை ஒரு முறை கலந்து விட்டுட்டு இது கூட நம்ம ஊற வச்சுருக்க அந்த புளியை நல்லா கரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. புளி தண்ணியை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க பொடியை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி பார்த்துக்கோங்க. உங்களுக்கு நல்ல திக்காக வேணும்னா இந்தளவு தண்ணி போதும். இல்லை நீங்கள் தண்ணியாக வைக்கிறீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கூட நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ மூடி போட்டு மூடி வச்சு இதை சரியாக ஒரு 8லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. மிளகாய் நல்லா குலைவாக வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது கூட கடைசியாக 1 டீஸ்பூன் வெல்லம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம்மில் ஒரு 2 நிமிஷம் கொதித்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இந்த குழம்புக்கு காரமே அந்த மிளகாயோட காரம் மட்டும்தான். நல்லா நம்ம எண்ணெயில் வதக்கி நல்லா குலைவாக வேக வச்சுருக்கிறதால உங்களுக்கு அந்த அளவுக்கு மிளகாயில் காரம் இருக்காதுங்க. மிளகாயோடு நம்ம சேர்த்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ அவ்வளோதாங்க, சூப்பராக நல்ல டேஸ்டியான சின்ன வெங்காய பச்சை மிளகாய் மண்டி ரெடி ஆயிருச்சு. கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த குழம்பு ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ.